அந்த ஓகே. தாட்லெஸ் ஸ்டேட்ல இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த தாட்லெஸ் ஸ்டேட் ரொம்ப சீக்கிரமா நம்ம அந்த அந்த நிலைக்கு போய் சேர்றது தான் பிரமிடு யூஸ் பண்றோம். உடம்புல இருக்கிற எல்லா வைட்டல் ஆர்கன்ஸும் ஒன்னா இம்பாக்டட். டைப் 1 டயபிட்டிஸ். ஸோ அதுக்கு மைண்ட் ரிலேட்டட் ஆக்சுவலா. உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு காரணம் என்னன்னா எமோஷனல் அண்ட் மென்டல் பாடிஸ்ல அதுல அதோட ரூட் காஸ் இருக்கும். அந்த ரூட் காஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரூட் காஸ்க்கு ரிவர்ஸ்ல நீங்க யோசிக்கிறது ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க மைண்ட் எங்க இருக்கோ அங்கேதான் எனர்ஜியே உங்களோட எனர்ஜி அங்க போகுதுன்னு அர்த்தம். எப்பப்பெல்லாம் நீங்க பழைய விஷயம் பத்தி யோசிச்சுட்டே இருக்கிறீங்களா அந்த பழைய விஷயம் தேவையில்லாத விஷயத்து மேலதான் எனர்ஜி போயிட்டு உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல we have that power to create. we have அதே நேரத்தில் we have power to destroy also. நம்ம நெகட்டிவ் திங்கிங்னால நம்ம உடம்பு கம்ப்ளீட்டா நாசனம் பண்றோம். நம்ம பாசிட்டிவ் திங்கிங்னால அந்த நாசனமான அந்த உடம்பு மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். சும்மா பிசிக்கல் பாடி மேல ஆயின்மெண்ட் பூசினா போகாது. கொஞ்ச நாள் சப்ரஸ் ஆகும். பட் மறுபடியும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அது பர்மனண்டா போகணும்னா அதோட ரூட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸஸ் எனர்ஜி போய் அங்க போய் ஹீல் பண்ணும். நீங்க ஹீலிங்க்கும் இடம் கொடுக்காம வெளியில இருந்து இருக்கிற எனர்ஜியும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தேவையில்லாத நோய், தேவையில்லாத மென்டல் இஷ்யூஸ், தேவையில்லாத மென்டல் டென்ஷன்ஸ், தேவையில்லாத எல்லாமே நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத நம்மளுக்கு தேடி வந்துடும். நம்ம வாழ்க்கையில் எல்லா இந்த சினிமா மட்டும் இல்லை, வாழ்க்கையில அரசியல் பார்க்குறோம், ஆஃபீஸ்ல பாலிடிக்ஸ் பார்க்குறோம், வீட்டில் ரிலேஷன்ஷிப்ல நல்லது கெட்டதெல்லாம் பார்க்குறோம். நம்ம இந்த கண் மூலமா யாரெல்லாம் நம்ம பார்க்குறோமோ எல்லாரு மேல ஒரு ஒப்பீனியன் கிரியேட் பண்ணும். அது வெறும் மனுஷங்கள் மட்டும் மேல இல்லை,